எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, குரு சனி சேர்க்கை பலன்கள். குரு சனி உங்கள் ஜாதகத்தில் சேர்ந்திருந்தாலோ அல்லது குரு சனி நட்சத்திரத்தில் இருந்தாலோ இந்த பலன் கரெக்டாக இருக்கும். அதான் நான் சொல்கிறது குருக்கு அப்புறம் சனி இருக்கணும். சேர்க்கையில் பார்த்தீங்கன்னா குரு முதல்ல இருக்கணும், அதுக்கப்புறம் சனி இருக்கணும். அந்த சேர்க்கைக்கு தான் நான் பலன் சொல்கிறேன். சனிக்கு அப்புறம் குரு இருந்ததுன்னா பலன் மாறும். அதே மாதிரி சனி குரு நட்சத்திரம் இருந்தால் அது பலன் மாறும். அதை நான் சொல்லலை. நான் சொல்கிறது குருக்கு அப்புறம் சனி சேர்க்கை இருந்தாலோ குரு சனி நட்சத்திரத்தில் இருந்தாலோ இந்த பலன் மேட்ச் ஆகும். அதில் முக்கியமான விஷயங்களை மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த கருத்துக்கள் என்னுடைய சொந்த அனுபவத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட உண்மைகள். அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த கருத்துக்கள் இது வரைக்கும் யாரும் சொல்லாத விஷயங்கள். அனுபவ ரீதியாக நிறைய ரிசர்ச் பண்ணும்போது கிடைச்ச உண்மைகள். அதனால் இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை. எல்லோரும் சொல்கிறது என்ன, குரு வருமானம், சனி தொழில், அப்போ நல்ல தொழில் பண்ணி வருமானம் பண்ணுவாங்க. இதை தான் நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டு கேட்டு டயர்டாக இருப்பீங்க. இப்போ புது விதமாக நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் கேளுங்க. அதாவது குரு சனி நட்சத்திரத்தில் இருந்தாலோ குருக்கு அப்புறம் சனி சேர்க்கை பெற்றாலோ இந்த ஜாதகர் எப்படி இருப்பார், என்ன பிடிக்கும் இந்த ஜாதகருக்கு அப்படின்னா, பேரிச்சம்பழம் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும், ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது பிடிக்கும், நிறைய டீ குடிக்கிறதுக்கு பிடிக்கும். இது ஃபஸ்ட் பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் குருங்கிறது குழந்தை. அதாவது குருங்கிறது பிறப்பு, சனிங்கிறது இறப்பு. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். குரு பிறக்கிறது குறிக்குது, சனி இறக்கிறது குறிக்குது. சனி வயதான தோற்றம், வயதாகும் போது ஒருத்தர் இறக்க தானே செய்வாங்க. குரு சின்ன குழந்தை. அப்போ சின்ன குழந்தை பிறக்கும்போது சின்ன குழந்தையாக பிறக்கிறோம், இறக்கும்போது முதிர்ந்த தோற்றத்தில் இறக்குறோம். அதனால் குரு சனிங்கிறது பிறப்பு இறப்பு அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ குருங்கிறது குழந்தை அப்படிங்கிறது காரணத்தினால ஒரு குழந்தை கருவில் உருவாகும் போதே பிறந்து இறக்கும். கரு கலைப்பு ஒரு தடவை ஏற்படும், கரு கலைப்பு ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம். குழந்தை கருப்பையில் இருக்கும்போதே ஜனனமாகி அது மரணிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அல்லது கரு கலைப்பு மூலிமா அந்த குழந்தை பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். கரு உருவாகும் போதே இந்த சேர்க்கை இருந்தால், அல்லது அந்த குழந்தை பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. குரு சனி சேர்க்கை இருக்குது, அந்த குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா, அந்த குழந்தை பிறந்த உடனே வீட்டில் யாராவது ஒருத்தவங்க 3 வருஷத்துக்குள்ளே இறந்துருவாங்க. குழந்தை பிறந்த 3 வருடத்தில் வீட்டில் யாராவது மரணம் அடைவார். இது கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் இதெல்லாம் யாரும் சொல்லலை, எந்த பெரிய ஜோசியரும் இதெல்லாம் சொல்லலை, மார்த்தட்டிக்கிறாங்க எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. ஆனால் இந்த கான்செப்ட்லாம் யாருமே இது வரைக்கும் சொல்லலை. இதை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். இது அனுபவ உண்மை. உங்கள் ஜாதகத்துலையும் செக் பண்ணி பார்க்கலாம். குரு சனி சேர்க்கை இருக்கா, அதாவது குருக்கு அப்புறம் சனி இருக்கணும். அப்படி இருந்தால் ஒரு குழந்தை ஜனிச்சது, அதாவது பிறந்த உடனே ஒரு 3 வருஷத்துக்குள்ளே யாராவது ஒருத்தவங்க வீட்டில் மரணம் அடைவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த குரு சனி சேர்க்கை எந்த இடத்துல இருக்கோ, எந்த பாவகத்தில் இருக்கோ அது சார்ந்து சம்பவம் கூட நடக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு 7ஆம் இடத்துல குரு சனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 7ங்கிறது திருமணம் தானே. அப்போ திருமணமான உடனே அவங்க குடும்பத்தில் யாராவது ஒருத்தவங்க மரணிப்பாங்கன்னு சொல்லலாம். அவங்க அல்லது யாராவது ஒருத்தவங்க இறந்த வீட்டில் தான் அவங்க சம்மந்தம் பண்ணுவாங்க அப்படி சொல்லலாம் நம்ம. அல்லது இப்போ நீ கல்யாணம் பண்ண போகிற பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணுக்கு கூட பிறந்தவங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க குழந்தை பிறந்து இறந்துருக்கலாம், அபார்ஷன் ஆகிருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் ஒரு குழந்தை உருவாகும் போது ஒருத்தர் குடும்பத்தில் மரணிப்பாங்க அப்படிங்கிறத கேரண்டியாக சொல்லலாம். இதை நீங்கள் நடைமுறையில் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். சும்மா பலன் கேட்டுட்டு போயிட்டு இருந்தால் வேலை நடக்காது. யார் சொல்லுது நீங்கள் கேட்காதீங்க, அப்ளை பண்ணி பாருங்கள். அடுத்து, ஜாதகர் பாரம்பரியமாக செய்யக்கூடிய தொழில் பண்ணுவார். அதாவது ஒரு 3 தலைமுறை 4 தலைமுறையாக பண்ணக்கூடிய தொழிலை இந்த ஜாதகர் பண்ணுவார்னு சொல்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறோம்? குருங்கிறது ஜாதகனுடைய பையன், சனிங்கிறது ஜாதகனுடைய அப்பா, அந்த மாதிரி தாத்தாவை குறிக்கிறது. அப்போ 3 தலைமுறை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சேர்க்கையாக குரு சனி இருக்கிறதுனால இவங்க செய்யக்கூடிய தொழில் பாரம்பரியமாக செய்யக்கூடிய தொழில் இவங்க நிறைய பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். தலைமுறையாக ஒரே தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஜாதகர் சிறு வயதிலேயே முதிர்ந்த அறிவு பெற்றவராக தேர்வார். குரு சனி சேர்க்கை இருந்தால் இந்த ஜாதகர் சின்ன வயசாக தான் இருக்கும். ஆனால் ஒரு 60 வயசு 70 வயசு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ஆளை விட அதிக நாலேஜ் அவருக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஜாதகர் வயதான காலத்தில் பெரும் செல்வம் ஈட்டுவார் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த ஜாதகர் வயசாக செல்வ நிலை கூடிகிட்டே போகும்னு சொல்லலாம். சனிங்கிறது தான் வயதான தோற்றம். அப்போ நீங்கள் வயதாக உங்களுக்கு வருமானம் அதிகரிச்சுட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஜாதகர்களுக்கு நிறைய வயதானவங்ககிட்ட தான் இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பே இருக்கும். குரு சனி சேர்க்கை உள்ளவங்க வயதானவங்ககிட்ட தான் பழகுவாங்க. தன்னோட சின்ன வயசில் இருக்கவங்க பழகிறது விரும்ப மாட்டாங்க.
தன்னுடைய பெரிய ஆளுங்க, ரொம்ப ஏஜ் டிஃப்ரென்ஸ் உள்ளவங்கள்ட்ட தான் பழகுவாங்க. நிறைய நாலேஜ் இருக்கும் சின்ன வயசுலேயே அப்படின்னு சொல்லலாம். அடுத்து, இந்த சேர்க்கை பெற்ற பெரும்பாலான மக்கள் வக்கீல் தொழில் புரிகின்றனர். வாதாடக்கூடிய வக்கீல் தொழில் பண்ணால் இவங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த சேர்க்கை பெற்றவர் வரதட்சணை வாங்குவதில்லை. 85% மேலான மக்கள் வந்து இந்த சேர்க்கை உள்ளவங்க வரதட்சணை வாங்குறதில்லை மாப்பிள்ளையாக இருந்தால். அடுத்து, ஜாதகருக்கு சிறு வயதிலேயே நரைமுடி தோன்றும். இந்த சேர்க்கை உள்ளவங்களுக்கு சின்ன வயசுலேயே வந்து தலை வழுக்க விழுறது, முடி வெள்ளையாகிறது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. அகன்ற தாடை இருக்கும். தாடை வந்து நல்லா அகலமாக இருக்கும் இந்த சேர்க்கை உள்ளவங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து முக்கியமான பாயிண்ட்ஸு. இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை தேடி சொல்லலாம். ஆனால் எல்லோரும் சொல்கிறத விட கொஞ்சம் மாறுபட்ட கருத்துக்களை வந்து நான் அதில் வந்து பதிவு பண்ணியிருக்கேன். அதாவது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் குடும்பத்தில் யாராவது இறப்பாங்க, அல்லது குழந்தையே வந்து இறந்து பிறக்கும், அல்லது வந்து கருக்கலைப்பு ஏற்படும். இந்த மாதிரி சம்பவங்கள் கண்டிப்பாக நடக்கும் இந்த சேர்க்கை உள்ளவங்களுக்கு. இப்போ ஒரு டவுட் வரும், இந்த குரு சனி சேர்க்கை வந்து வருட கிரகங்கள். இந்த வருட கிரகங்கள் அப்படின்னா ஒரு 2 வருஷத்துக்கு 1 வருஷத்துக்கு இந்த சேர்க்கை இருக்கிறவங்க தானே பிறப்பாங்க. அப்போ எல்லாருக்குமே இந்த மாதிரி சம்பவம் நடக்குமா அப்படின்னா, இது நட்சத்திர சாரத்தை பொறுத்து பலன் வந்து மாறுபடும். ஒரே நட்சத்திரத்தில் இந்த சேர்க்கை வந்து இருக்க வாய்ப்பில்லை. கிரக சேர்க்கை இருக்கிறது ஓகே, ஆனால் வந்து நட்சத்திரம் வந்து வேரி ஆகும். அப்போ நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி பலன்கள் மாறுபடும். ஆனால் இப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த 1 மாதத்துக்குள்ளே இருக்கிற எல்லாருக்குமே இந்த சேர்க்கை இந்த நட்சத்திரம் தானே இருக்கும் அப்படின்னா, ஆமாம் இருக்கும். அப்போ எல்லாருக்குமே வந்து தொழில் மாறாதா? வேறு தொழில் பண்ண மாட்டாங்களா அப்படின்னா, வேறு தொழில் பண்ணுவாங்க. ஆனால் அந்த சம்பவம் வந்து எப்பயுமே மாறாது. இப்போ குரு சனி சேர்ந்துருக்குன்னா அது சார்ந்த சம்பவம் வந்து மாறவே மாறாது. இப்போ அதாவது வந்து பாரம்பரியமாக தொழில் பண்ணுறது வந்து மேக்ஸிமம் இவங்க பண்ணுவாங்க. அல்லது வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் தான் இவங்க வந்து வேலை பார்ப்பாங்க. அது எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி. அதாவது சம்பவம், அதாவது செயல் வந்து மாறாதுங்க, இடம் மாறும். ஒருத்தர் வந்து ஃபாரினில் அந்த மாதிரி வேலை பார்க்கலாம், ஒருத்தர் வந்து சொந்த ஊர்லேயே அந்த மாதிரி தொழில் பண்ணலாம், பாரம்பரிய தொழில். ஒருத்தர் வந்து வேறு ரெப்யூட்டட் கம்பெனியில் வந்து வேலை பார்க்கலாம். ஆனால் குரு சனி சார்ந்த சம்பவம் வந்து மாறப்போகிறதில்ல. ஆனால் இடம் மாறும். இது செய்யக்கூடிய செயல் வந்து இங்கே செய்யலாம், ஒருத்தர் வேறு இடத்துல செய்யலாம், அது வேணால் மாறும். ப்ரொஃபஷன் மாறலாம், ஆனால் சம்பவம் மாறாது. இப்போ ஒருத்தர் வந்து டீச்சராக இருக்கார் அப்படின்னா அதுவும் சொல்லித்தரக்கூடிய தொழில் தான். வக்கீலாக இருக்கார் அப்படின்னா அதுவும் விவாதம் பண்ணக்கூடிய தொழில் தான். ஒருத்தர் வந்து ப்ரொஃபஸராக இருக்கார் அப்படின்னா அதுவும் அதாவது சொல்லித்தரக்கூடிய செயல்பாடு தான். ஒருத்தர் வந்து கவுன்சிலிங் கொடுக்குறாரு, ஒருத்தர் வந்து மேடை பேச்சாளராக இருக்கார். அப்போ ப்ரொஃபஷன் வந்து சேஞ்ச் ஆகுது, ஆனால் சொல்லித்தரக்கூடிய அந்த சம்பவம் வந்து மாறலை. அப்போ வந்து செயல் மாறலை, ஆனால் வந்து நடக்கக்கூடிய இடமும் நடக்கக்கூடிய தொழில் வந்து வேரி ஆகுது. ஆனால் அது சார்ந்த செயல்பாடு வந்து எப்பயுமே மாறாது. இந்த கிரக சேர்க்கை இருக்க எல்லாருக்குமே அது நடந்தே தீருங்கிறத கேரண்டியாக சொல்ல முடியும். இங்கே லக்னம்லாம் தேவையில்லை. இங்கே நான் கேட்பீங்க, லக்னம் இல்லாமல் எப்படி பலன் சொல்கிறது? இப்போ 100 கோடி பேர் இப்போ ஒரு நாளைக்கு வந்து 1 லட்சம் பேர் பிறக்கிறாங்கன்னா 1 லட்சம் பேர் வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் அவங்க செய்யக்கூடிய தொழில் வேணால் மாறுபடலாம், அந்த செயல்பாடு மாறாது அப்படின்னு சொல்கிறேன் நான். புரியுதா? 2க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது தொழில் வந்து வேறு தொழிலில் இருக்கலாம், ஆனால் வந்து பேச்சு சார்ந்த தொழில் தான் அவங்க பண்ணுவாங்க, கேரண்டியாக சொல்ல முடியும். அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும். அதனால் லக்னம்லாம் பார்க்க தேவையில்லை. லக்னம் இல்லாமலே வெறும் நட்சத்திரத்தை வச்சும் சொல்லலாம். கிரக சேர்க்கையை வச்சே வந்து இந்த சேர்க்கை உள்ளவங்க இப்படி தான் இருப்பாங்கங்கிறத கேரண்டியாக சொல்ல முடியும். ஏன்னா சம்பவம் மாறப்போகிறதில்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எப்படி சொல்லலாம்னா, ஒரு கிரக சேர்க்கைக்கு வந்து தோல் நோய் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நீ எந்த லக்னமாக இருந்தாலும் இந்த தோல் நோய் வந்தே தீரும், அதில் எந்த விதமான மாற்று கருத்தே இல்லை. நீங்கள் எந்த பத்ததியை நீங்கள் வந்து வச்சு லக்னத்தை மாற்றி போட்டாலும் ஒரு சம்பவமும் மாறப்போகிறதில்ல, இந்த தோல் நோய் வந்தே தீரும். இந்த லக்னம் எதுக்கு அப்படின்னா, எந்த இடத்துல தோல் நோய் வருது அப்படின்னு செக் பண்ணுறது தான். ஒருத்தர் கையில் வரலாம், ஒருத்தர் காலில் வரலாம், ஒருத்தருக்கு வயிற்றில் வரலாம், ஒருத்தருக்கு தலையில் வரலாம். அந்த இடம் வேணால் மாறுமே தவிர அந்த தோல் பிரச்சனை வர்றது வந்து மாறவே மாறாது. அப்போ நீ எந்த லக்னத்தை எப்படி திருப்பி போட்டாலும் அந்த சம்பவம் மாறாது. சம்பவம் நடக்கக்கூடிய இடம் வேணால் மாறுபடும், ஆனால் சம்பவம் நடந்தே தீரும். அதனால தான் நான் லக்னம் வேண்டான்னு சொல்கிறேன். இந்த பதிவு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.